ஓம் சாந்தி 29/4/2025. இனிமையான குழந்தைகளே, இது உங்களது விலை மதிக்க முடியாத பிறப்பாகும். இந்த பிறவியில் நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாவதற்காக தூய்மையாவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். கேள்வி: ஈஸ்வரிய குழந்தை என்று கூறிக்கொள்ளும் குழந்தைகளின் முக்கிய தாரணை என்னவாக இருக்கும்? பதில்: அவர்கள் தங்களுக்குள் மிக மிக இனிமையாக இருப்பார்கள். ஒரு பொழுதும் உப்பு நீர் போல இருக்க மாட்டார்கள். தேக அபிமானத்தில் உள்ள மனிதர்கள் தவறாக தலைகீழாக பேசுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். குழந்தைகளாகிய உங்களிடத்தில் அந்த பழக்கம் இருக்க முடியாது. இங்கு நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு முதலில் கூறுவது, ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். கீதை போன்றவைகளில் என்ன வேண்டும் என்றாலும் கூறப்பட்டிருக்கலாம். ஆனால் அவைகள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். நான் ஞானக்கடல் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கூறுகிறேன். எந்த ஞானத்தை கூறுகிறார்? சிருஷ்டியின், அதாவது நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானம். இது படிப்பு, சரித்திரம், பூகோளம் அல்லவா? பக்தி மார்க்கத்தில் யாரும் சரித்திர பூகோளம் படிப்பது கிடையாது. பெயரையும் பயன்படுத்த மாட்டார்கள். சாது சந்நியாசிகள் அமர்ந்து சாஸ்திரங்களை படிக்கிறார்கள். இந்த தந்தை எந்த சாஸ்திரங்களையும் படித்து கூறுவது கிடையாது. உங்களை இந்த படிப்பின் மூலம் மனிதனிலிருந்து தேவதைகளாக ஆக்குகிறார். மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அவர்களும் மனிதர்கள், இவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் பதீத பாவனனே வாருங்கள் என்று இவர்கள் தந்தையை அழைக்கிறார்கள். தேவதைகள் தூய்மையானவர்கள் என்பதை அறிவீர்கள். மற்ற அனைவரும் அசுத்த மனிதர்கள் ஆவார்கள். அவர்கள் தேவதைகளை நமஸ்கரிக்கின்றனர். அவர்களை தூய்மையானவர்கள் என்றும் தன்னை தூய்மை இல்லாதவர்களாகவும் புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் தேவதைகள் எவ்வாறு தூய்மையானவர்களாக ஆனார்கள்? ஆக்கியது யார் என்பதை எந்த மனிதர்களும் அறிந்து கொள்ளவில்லை. ஆக தந்தை புரிய வைக்கிறார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்வதில்தான் முயற்சி இருக்கிறது. தேக அபிமானம் இருக்கக்கூடாது. ஆத்மா அழிவற்றது. ஆத்மாவில்தான் சன்ஸ்காரம் இருக்கிறது. ஆத்மாதான் நல்ல அல்லது தீய பழக்கங்களை எடுத்து செல்கிறது. ஆகையால் இப்பொழுது தந்தை கூறுகிறார், ஆத்ம உணர்வுடையவர் ஆகுங்கள். தனது ஆத்மாவை யாரும் அறிந்து கொள்ளவில்லை. எப்பொழுது ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்பொழுது இருண்ட மார்க்கம் ஆரம்பமாகி விடுகிறது. தேக உணர்வு உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் இங்கு யாரிடத்தில் வந்திருக்கிறீர்கள்? இவரிடம் அல்ல, நான் இவரிடம் பிரவேசமாகி இருக்கிறேன். இவரது பல பிறவிகளின் கடைசியானது. இந்த தூய்மையற்ற பிறப்பு பல பிறவிகள் என்றால் என்ன என்பதையும் கூறியிருக்கிறார். அரை கல்பம் தூய்மையான பிறப்பு, அரை கல்பம் அசுத்த பிறப்பாகும். ஆக இவரும் தூய்மை இல்லாதவர் ஆகிவிட்டார். பிரம்மா தன்னை தேவதை என்றும் ஈஸ்வரன் என்றும் கூறுவது கிடையாது. பிரஜாபிதா பிரம்மா தேவதையாக இருந்தார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதனால்தான் பிரம்மா தேவதாய நமக என்று கூறுகிறார்கள். தூய்மையற்ற நிலையிலிருந்த பிரம்மா பல பிறவிகளின் கடைசியில் தூய்மையாகி தேவதையாக ஆகின்றார் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகளாக இருக்கிறீர்கள். நீங்களும் பிராமணர்கள் என்றால் இந்த பிரம்மாவும் பிராமணன் ஆவார். இவரை தேவதை என்று கூறுவது யார்? பிரம்மா பிராமணன் என்றுதான் கூறப்படுகிறாரே தவிர தேவதை அல்ல. பிரம்மா தூய்மையாக ஆகின்ற பொழுதும்
இவரை தேவதை என்று கூறுவது கிடையாது. எதுவரை விஷ்ணுவாக ஆகவில்லையோ அதுவரை தேவதை என்று கூற முடியாது. நீங்கள் பிராமணிகளாக இருக்கிறீர்கள். உங்களை முதலில் சூத்ரனில் இருந்து பிராமணனில் இருந்து தேவதைகளாக ஆக்குகிறேன். இது உங்களது வைரத்திற்கு சமமான பிறப்பு என்று கூறப்படுகிறது. கர்ம கணக்குகள் இருக்கவே செய்கிறது. ஆக இப்பொழுது தந்தை கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையாகிய என்னை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இந்த பயிற்சி இருக்கும் பொழுதுதான் பாவ கர்மங்கள் அழிந்துவிடும். தேகதாரி என்று புரிந்து கொண்டால் பாவ கர்மங்கள் அழியாது. ஆத்மா பிராமணன் கிடையாது. ஷரீரத்துடன் இருக்கும் பொழுதுதான் பிராமணன், பிறகு தேவதை, பிறகு சூத்ரனாக ஆகிறது. ஆக இப்பொழுது தந்தையை நினைவு செய்வதில்தான் முயற்சி இருக்கிறது. எளிய யோகாவாகவும் இருக்கிறது, எளிதிலும் எளிதாகவும் இருக்கிறது, சிலருக்கு மிக கடினமானதாகவும் தோன்றுகிறது என்று தந்தை கூறுகிறார். அடிக்கடி தேக உணர்வில் வந்து தந்தையை மறந்து விடுகிறீர்கள். ஆத்ம உணர்வுடையவர் ஆவதற்கு நேரம் பிடிக்கிறது அல்லவா? இப்பொழுது அனைவரும் ஒரே சீராக ஆகிவிடுவீர்கள். மேலும் ஒரு தந்தையின் நினைவு நிலையாக இருக்கும் என்பது கிடையாது. கர்மத்தீத் நிலையை அடைந்து விட்டால் பிறகு இந்த சரீரமும் இருக்காது. தூய்மையான ஆத்மா லேசாக ஆகி முழுமையாக இந்த சரீரத்தை விட்டுவிடும். தூய்மையான ஆத்மா அசுத்தமான உடலுடன் இருக்க முடியாது. இந்த தாதா வத்தனத்திற்கு சென்று விட்டார் என்பது கிடையாது. நினைவில்தான் அதிகமான முயற்சி இருக்கிறது என்று இவரும் கூறுகிறார். தேக அபிமானத்தில் வருவதன் மூலம் தவறாக தலைகீழாக பேசுவது, சண்டையிடுவது போன்றவைகள் நடக்கின்றன. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதரர்களாக இருக்கிறோம். பிறகு ஆத்மாவிற்கு எதுவும் ஏற்படாது. தேக அபிமானத்தின் மூலம்தான் பெரும் சண்டைகள் ஏற்பட்டிருக்கின்றன. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆக வேண்டும். எவ்வாறு தேவதைகள் பார்க்கடல் போன்று இருக்கிறார்களோ அதே போன்ற நீங்களும் உங்களுக்குள் மிக இனிமையாக இருக்க வேண்டும். ஒரு பொழுதும் உப்பு நீர் போல இருக்கக்கூடாது. தேக அபிமானி மனிதர்கள்தான் தவறாக தலைகீழாக பேசுவார்கள், சண்டையிட்டுக் கொள்வார்கள். குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த பழக்கங்கள் இருக்கக்கூடாது. இங்கு நீங்கள் தேவதை ஆவதற்காக தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். கர்மாதீத் நிலையை அடைய வேண்டும். இது ஷரீரம். இந்த உலகம் பழையது, தமோ பிரதானமானது என்பதை அறிவீர்கள். பழைய பொருள் மீது, பழைய சம்பந்தங்களின் மீது கோபப்பட வேண்டி இருக்கிறது. தேக அபிமானத்தின் விஷயங்களை விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் பாவங்கள் அழியும். பல குழந்தைகள் நினைவில் தோல்வி அடைகிறார்கள். ஞானத்தை புரிய வைப்பதில் மிக தீவிரமாக செல்கின்றனர். ஆனால் நினைவிற்கான முயற்சி மிகவும் உயர்ந்தது, பெரிய தேர்வு ஆகும். அரைக்கல்பத்தின் பழைய பக்தர்கள்தான் புரிந்து கொள்ள முடியும். பக்தியில் யார் கடைசியில் வருகிறார்களோ அவர்கள் இந்த அளவிற்கு புரிந்து கொள்ள முடியாது. தந்தை இந்த சரீரத்தில் வந்து கூறுகிறார், ஒவ்வொரு 5000 ஆண்டிற்கு பிறகும் வருகிறேன். எனக்கு நாடகத்தில் பாகம் இருக்கிறது. மேலும் நான் ஒரே ஒரு முறைதான் வருகிறேன். இது அதே சங்கம யுகமாகும். யுத்தமும் எதிரில் இருக்கிறது. இது நாடகம் 5000 ஆண்டிற்கானது. கலியுகத்தின் ஆயுள் இன்னும் 40,000 ஆண்டுகள் இருந்தால் என்ன நடக்கும் என்றே தெரியாது. பகவானே வந்தாலும் கூட நாம் சாஸ்திரங்களின் வழிமுறைகளை விட மாட்டோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். 40,000 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த பகவான் வருவார் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. கிருஷ்ண பகவான் வருவார் என்று சிலர் நினைக்கிறார்கள். சிறிது காலத்தில் உங்களது பெயர் வெளிப்படும். ஆனால் அப்படிப்பட்ட மனநிலை இருக்க வேண்டும். தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள் அல்லவா? இறைவனின் உதவியாளர்கள் நீங்கள்.
என்று பாடப்பட்டிருக்கிறது. தூய்மை இழந்துவிட்ட பாரதத்தை தூய்மையாக ஆக்குவதில் நாங்கள் பாபாவின் உதவியாளர்கள் என்று கூறுகிறீர்கள். பாபா, நாம் கல்ப கல்பத்திற்கும் ஆத்ம அபிமானியாகி தங்களது ஸ்ரீமத் படி நடந்து யோக பலத்தின் மூலம் எங்களது பாவ கர்மங்களை அழித்து விடுகிறோம். யோக பலம் என்றால் அமைதியின் பலம். அமைதியின் பலம் மற்றும் அறிவியல் பலத்திற்கும் இடையே இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. நாட்கள் செல்ல செல்ல உங்களுக்கு அதிக காட்சிகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆரம்பத்தில் எத்தனை குழந்தைகள் காட்சிகள் பார்த்தனர், நடிப்பை நடித்தனர். இன்று அவர்கள் இல்லை. மாயை சாப்பிட்டு விட்டது. நினைவில் இல்லாததால் மாயை சாப்பிட்டு விடுகிறது. பகவான் நமக்கு கற்பிக்கிறார் என்று குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள் என்றால் பிறகு நியமப்படி படிக்க வேண்டும். இல்லை என்றால் மிக மிக குறைந்த பதவியை அடைவீர்கள். அதிக தண்டனைகளை அடைவீர்கள். பல ஜென்மங்களுக்கான பாவிகள் என்று பாடுகிறார்கள். அங்கு ராவண ராஜ்யம் இல்லை என்றால் விகாரத்தின் பெயர் எப்படி இருக்க முடியும்? அது முழுமையான விகாரமற்ற ராஜ்யம். இது ராவண ராஜ்யம், அது ராமராஜ்யம். இந்த நேரத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக இருக்கின்றனர். ஒவ்வொரு குழந்தையும் தனது மனநிலையை சோதித்துக் கொள்ள வேண்டும். நான் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் இருக்கிறேன்? எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை கடைபிடிக்கின்றேன்? தனக்குள் சோதிக்க வேண்டிய முக்கிய விஷயம், எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாது தானே? எனது உணவு முறைகள் எப்படி இருக்கிறது? முழு நாளும் எந்த வீண் விஷயம் அல்லது பொய் பேசவில்லை தானே? ஷரீர நிர்வாகத்திற்காக பொய் பேச வேண்டி இருக்கிறது. பிறகு மனிதர்கள் தர்மம் செய்யும் பொழுது பாவங்கள் லேசாகி விடுகிறது. நல்ல காரியம் செய்யும் பொழுது அதற்கான பலன் கிடைக்கிறது. யாராவது மருத்துவமனை திறந்தால் அடுத்த பிறவியில் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். கல்லூரி திறந்தால் நன்றாக படிப்பார்கள். ஆனால் பாவத்திற்கான பிராயச்சித்தம் என்ன? அதற்காக கங்கையில் குளிக்க செல்கிறார்கள். மற்றபடி செல்வத்தை தானம் செய்பவர்களுக்கு அடுத்த பிறவியில் கிடைத்து விடுகிறது. அதில் பாவங்கள் அழிந்து போவதற்கான விஷயம் கிடையாது. அது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம். ஈஸ்வரனின் பொருட்டு கொடுக்கின்றனர். ஈஸ்வரன் அல்ப காலத்திற்காக கொடுத்து விடுகிறார். இங்கு நீங்கள் தூய்மையாக வேண்டும் என்றால் தந்தையின் நினைவை தவிர வேறு எந்த உபாயமும் கிடையாது. தூய்மையானவர்கள் பிறகு தூய்மை இல்லாத உலகத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் ஈஸ்வரனின் பொருட்டு சுற்றி வளைத்து செய்கின்றனர். இப்பொழுது ஈஸ்வரன் கூறுகிறார், நான் தூய்மை ஆக்குவதற்காக நேரடியாக வந்திருக்கிறேன். நான் வள்ளலாக இருக்கிறேன். எனக்கு நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நான் திரும்பி கொடுத்து விடுகிறேன். நான் என்னிடத்தில் வைத்துக் கொள்வதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் கட்டிடம் போன்றவைகள் கட்டப்படுகின்றன. துறவிகள் அவர்களுக்காகவே பெரிய பெரிய மாளிகைகளை கட்டிக் கொள்கின்றனர். இங்கு சிவபாபா தனக்காக எதையும் உருவாக்கிக் கொள்வது கிடையாது. இதற்கு கைமாறாக உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு புதிய உலகத்தில் கிடைக்கும் என்று கூறுகிறார். ஏனென்றால் நீங்கள் நேரடியாக கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்கள், பணம் கொடுக்கிறீர்கள் என்றால் அது உங்களது காரியத்திற்காக தான் பயன்படுகிறது. பக்தி மார்க்கத்திலும் வள்ளலாக இருக்கிறேன், இப்பொழுதும் வள்ளலாக இருக்கிறேன். அது மறைமுகமானது, இது நேரடியானது. எதுவெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலம் கிளை நிலையங்கள் திறங்கள் என்று பாபா கூறிவிடுகிறார். மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நானும் கிளை நிலையம் திறக்கிறேன் அல்லவா? குழந்தைகளால் கொடுக்கப்பட்டதை குழந்தைகளின் உதவிக்கே பயன்படுத்துகிறேன். நான் வரும்பொழுது என்னுடன் பணம் கொண்டு வருவது கிடையாது. நான் வந்து இவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன். இவர் மூலமாக காரியங்களை செய்விக்கிறேன். நான் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. இவை அனைத்தும் உங்களுக்காக தான். நான் எதையும் அனுபவிக்காதவன், எதையும் அடைவது கிடையாது. காலில் விழுங்கள் என்று கூறுவதும் கிடையாது. நான் குழந்தைகளாகிய உங்களது மிக தாழ்மையான சேவகன். அவரே தாய் தந்தையாக அனைத்துமாக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் நிராகாரராக இருக்கிறார். நீங்கள் எந்த குரு
குருவையும் நீங்கள்தான் தாய் தந்தை என்று கூறுவது கிடையாது. குருவை குரு என்றும் ஆசிரியரை ஆசிரியர் என்றும் தான் கூறுவீர்கள். இவரை தாய் தந்தை என்று கூறுகிறீர்கள். நான் கல்பத்திற்கு ஒரே ஒரு முறைதான் வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள்தான் 12 மாதத்திற்கு பிறகு ஜெயந்தி கொண்டாடுகிறீர்கள். ஆனால் சிவபாபா எப்பொழுது வந்தார், என்ன செய்தார் என்பது யாருக்கும் தெரியாது. பிரம்மா விஷ்ணு சங்கரின் தொழிலையும் யாரும் அறிந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் மேலே சிவனின் சித்திரத்தை நீக்கிவிட்டனர். இல்லை என்றால் சிவபாபா செய்பவர் செய்விப்பவராக இருக்கிறார். பிரம்மாவின் மூலம் செய்விக்கிறார். எவ்வாறு வந்து பிரவேசிக்கிறார், மேலும் செய்து காண்பிக்கிறார் என்பதையும் குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். நீங்களும் இவ்வாறு செய்யுங்கள் என்று அவரே கூறுகிறார். ஒன்று, நல்ல முறையில் படியுங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். எவ்வாறு இவரது ஆத்மா கூறுகிறது, நான் பாபாவை நினைவு செய்கிறேன் என்று இவரும் கூறுகிறார். பாபாவும் கூடவே இருக்கிறார். நாம் புதிய உலகின் எஜமானர்கள் என்பது உங்களது புத்தியில் இருக்கிறது. ஆக நடத்தைகள், உணவு முறைகள் போன்ற அனைத்தும் மாற வேண்டும். விகாரங்களை விட வேண்டும், விழிப்படைய வேண்டும். எந்த அளவிற்கு விழிப்படைந்து பிறகு ஷரீரத்தை விடுவீர்களோ உயர்ந்த குலத்தில் பிறப்பெடுப்பீர்கள். குலமும் வரிசைப்படியாக இருக்கும். இங்கும் மிக நல்ல நல்ல குலங்கள் உள்ளன. 4-5 சகோதரர்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறார்கள். எந்த சண்டை சச்சரவும் கிடையாது. நாம் அமரலோகம் செல்கிறோம். அங்கு மரணம் என்பதே கிடையாது. பயத்திற்கான விஷயம் எதுவும் கிடையாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இங்கு நாளுக்கு நாள் பயம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. வெளியில் செல்லவே முடியாது. இந்த படிப்பு கோடியில் சிலர் மட்டுமே படிக்க முடியும் என்பதை அறிவீர்கள். சிலர் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்கள், மிக நன்றாக இருக்கிறது என்று எழுதவும் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட குழந்தைகளும் அவசியம் வருவார்கள். ராஜ்யம் உருவாகியே தீர வேண்டும் அல்லவா? இன்னும் சில காலம்தான் மீதம் இருக்கிறது. யார் நினைவு யாத்திரையில் தீவிர வேகத்தில் செல்கிறார்களோ அவ்வாறு முயற்சி செய்யும் குழந்தைகளின் புகழை தந்தை மிக அதிகமாக பாடுகிறார். முக்கிய விஷயம் நினைவு. இதன் மூலம் பழைய கணக்கு வழக்கு முடிவடைகிறது. பாபா, நான் தினமும் இவ்வளவு மணி நேரம் நினைவு செய்கிறேன் என்று சில குழந்தைகள் எழுதுகிறார்கள். அவர் அதிக முயற்சியாளர் என்று தந்தை புரிந்து கொள்வார். முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? அதனால்தான் தந்தை கூறுகிறார், தங்களுக்குள் ஒருபொழுதும் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது. இது மிருகங்களின் வேலையாகும். சண்டையிட்டுக் கொள்வது என்பது தேக அபிமானம். தந்தையின் பெயரை கெடுத்து விடுவீர்கள். சத்குருவை நிந்திப்பவர்களால் நிலைத்து இருக்க முடியாது என்று தந்தையை பற்றிதான் கூறப்பட்டிருக்கிறது. இதை சாதுக்கள் தனதாக ஆக்கிக் கொண்டனர். ஆக தாய்மார்கள் அவர்களிடத்தில் அதிகம் பயப்படுகின்றனர். எந்த சாபமும் அடைந்துவிடக்கூடாது. நாம் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். உண்மையிலும் உண்மையான அமரக்கதையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருடைய பதவியை அடைவதற்காக தான் நாம் இந்த பாடசாலைக்கு வருகிறோம் என்று கூறுகிறீர்கள். வேறு எங்கும் இவ்வாறு கூறுவது கிடையாது. இப்பொழுது நாம் நமது வீட்டிற்கு செல்கிறோம். இதில் நினைவிற்கான முயற்சி முக்கியமானது. அரை கல்பம் நினைவு செய்யவில்லை. இப்பொழுது இந்த ஒரே ஒரு பிறவியில் நினைவு செய்ய வேண்டும். தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும். ஏதேனும் பாவ காரியங்கள் செய்தால் பல மடங்கு தண்டனையை பெற வேண்டி இருக்கும். முயற்சி செய்து தன்னை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலம் படித்து வக்கீல் அல்லது டாக்டர் போன்று ஆகிறதல்லவா? இந்த லக்ஷ்மி நாராயணருடைய பதவி மிகவும் உயர்ந்தது. நாளடைவில் உங்களுக்கு அதிக காட்சி ஏற்படும். நீங்கள் சர்வோத்தம பிராமண குலத்தை
சார்ந்தவர்கள், சுய தரிசன சக்கரத்தை சுற்றுபவர்கள். கல்பத்திற்கு முன்பும் இந்த ஞானத்தை உங்களுக்கு கூறியிருந்தேன், மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன். நீங்கள் கேட்டு பதவி அடைகிறீர்கள், பிறகு இந்த ஞானம் மறைந்து போய்விடும். மற்றபடி இந்த சாஸ்திரம் போன்றவைகள் பக்தி மார்க்கத்தின் உடையது ஆகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: தனக்குள் சோதித்துக் கொள்ள வேண்டும். நான் தந்தையின் நினைவில் எவ்வளவு நேரம் இருக்கிறேன்? தெய்வீக குணங்களை எந்த அளவிற்கு கடைபிடிக்கிறேன்? எனக்குள் எந்த அவகுணங்களும் கிடையாதுதானே? எனது உணவு முறை, செயல்பாடுகள் கம்பீரமாக இருக்கிறதா? வீண் விஷயங்களை பேசுவதில்லை தானே? பொய் பேசுவது கிடையாது தானே? நினைவின் சார்ட்டை அதிகப்படுத்துவதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். நாம் அனைவரும் சகோதர சகோதரர்கள். தேக அபிமானத்திலிருந்து தூர விலகி இருக்க வேண்டும். தனது மனநிலையை ஒருமுகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதற்கு நேரம் கொடுக்க வேண்டும். வரதானம்: 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்களை தங்களது சேவாதாரியாக ஆக்கிவிடக் கூடிய மாயையை வென்ற சுயராஜ்ய அதிகாரி ஆகுக. விளக்கம்: எப்படி சத்தியுகத்தில் உலகின் மகாராஜா மற்றும் உலகின் பேரரசியின் ராஜ உடையை தாசதாசிகள் பின்னால் தூக்கி எடுத்துக்கொண்டு நடப்பார்கள், அதே போல சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் மாயையை வென்ற சுயராஜ்ய அதிகாரியாகி பட்டங்கள் என்ற ஆடையினால் அலங்கரிக்கப்பட்டு இருந்தீர்கள் என்றால், இந்த 5 தத்துவங்கள் மற்றும் 5 விகாரங்கள் உங்கள் ஆடையை பின்னாளில் இருந்து தூக்குவார்கள், அதாவது அடிமையாக ஆகி நடப்பார்கள். இதற்காக திட சங்கல்பம் என்ற பெல்ட் மூலமாக பட்டங்கள் என்ற ஆடையை இறுக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பல்வேறு ஆடைகள் மற்றும் அலங்காரத்தின் பொருட்கள் மூலம் அலங்கரிக்கப்பட்டு தந்தையின் கூடவே இருந்தீர்கள் என்றால், இந்த விகாரங்கள் மற்றும் தத்துவங்கள் மாறி சகயோகி சேவாதாரி ஆகிவிடும். ஸ்லோகன்: எந்த குணங்கள் மற்றும் சக்திகளை வர்ணனை செய்கிறீர்களோ அவற்றின் அனுபவங்களில் மூழ்கி விடுங்கள். அனுபவம்தான் அனைத்தையும் விட பெரிய அத்தாரிட்டி ஆகும். அவ்யக்த சமிஞ்சை: இணைந்த ரூபத்தின் நினைவால் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆகுங்கள். சுயம் தங்களை தந்தையுடன் இணைந்து இருப்பதாக நினைக்கும் பொழுது அழியக்கூடிய துணைவர்களை அமைத்துக் கொண்டு விடுவதற்கான எண்ணம் முடிந்து போய்விடும். ஏனென்றால் பாபா சர்வசக்திவான், அவர்தான் துணைவர். எப்படி சூரியனுக்கு முன்பு இருள் நிலைத்திருக்க முடியாதோ, அதுபோல சர்வசக்திவானுக்கு முன்னால் மாயையின் எந்த ஒரு வீணான சங்கல்பமும் நிலைத்திருக்க முடியாது. எந்த ஒரு எதிரி கூட தாக்குவதற்கு முன்பு தனியாக ஆக்கிவிடுவார். எனவே ஒரு பொழுதும் தனியானவராக ஆகாதீர்கள். ஓம் சாந்தி.